வணக்கம். இதில் இல்லறத்தில் வந்துட்டு இருக்கவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பகவான் ராமகிருஷ்ணன் வந்துட்டு சொல்லிக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அது வந்துட்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு பற்று இல்லாமல் நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? லாப நஷ்டம், சுகம், துக்கம், இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கான பலனை நம்ம அந்த கடவுள்கிட்ட கொடுத்துடணும். சரிங்களா? நம்ம வந்துட்டு இரவு பகலாக நம்ம அந்த இறை சிந்தனையிலேயே நம்ம வந்துட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த ஒரு பிடிப்பு, அந்த வேலைக்கான பலன் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்துட்டு நமக்கு வரும். ஏன்னா நமக்கு ஒரு துன்பமற்ற வாழ்க்கைக்காக தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம வந்துட்டு தானம் இல்லத்தில் இருக்கவங்க தானம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா, அது வந்துட்டு அவங்களுடைய நன்மைக்காக தான் அவங்க தானம் கொடுக்குறாங்க. சரிங்களா? மற்றபடி தானம் கொடுக்கறதுனால கடவுளுக்கோ இல்லை வேறு யாருக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க ஒரு நன்மையை செய்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி நம்ம கடவுளுக்கு ஒரு சேவை செய்கிறது கூட சரி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய நன்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த எல்லா உயிர்களுக்குமே நம்ம ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு துண்டு செய்யணும். ஆனால் அந்த பேர், அந்த புகழ், அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நான் செய்கிறேன், அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம எந்த கடவுளை நம்ம நம்பி நம்ம அந்த பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கோமோ அந்த கடவுள்கிட்ட நம்மளுடைய அனைத்து செயலுக்கான பலனையும் நம்ம கொடுத்துடணும். சரிங்களா? நம்மளுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா அந்த கடவுளை நான் இப்போ போய்ட்டு சேரணும் அப்படிங்கிறது கூட நம்ம ஒரு ஒரு வற்புறுத்தி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அதாவது ஒரு பற்றற்ற பணி செய்யணும். இவ்வாறு நம்ம பலன் கருதாத பணி செய்தோம் அப்படின்னா, அந்த யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நன்மையை அதை தருது. இது பார்த்திங்கன்னா, குருக்கிட்டேருந்து ஞானம் பெற்ற அப்புறமா ராமர் நான் குடும்ப வாழ்க்கையை திறந்து விட போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவருடைய தந்தை இருக்கா இல்லையா, அவர் பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு உடைய குருவை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குருவை போயிட்டு பார்க்குறாரு. அப்போது அந்த குரு சொல்கிறாரு, ராமா நீ முதல்ல நான் கேட்குறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு அப்படின்ட்டு அந்த அவருடைய குரு கலியா வசிஷ்ட கலியா அவர் சொல்கிறார். சொல்லும் பொழுது, சரி நான் ஒன்று கேட்குறேன், குடும்ப வாழ்க்கை கடவுள்கிட்டேருந்து வேறுபட்டதா? அப்படி வேறுபட்டு இருக்குது அப்படின்னா நீ திருவர போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் குடும்ப வாழ்க்கைங்கிறது நம்முடைய கடவுள்கிட்டேருந்து வேறுபட்டது இல்லை இல்லையா? ஆனால் இறைவன் தான் உயிர், உலகம் எல்லாமாவே கடவுள் தான் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது ராமருக்கு தெரியும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த இல்லறத்துலேயும் இருக்கவங்க இல்லை இருக்கவங்க மூலமாகவும் இல்லை எல்லாவுக்குள்ளேயும் அந்த கடவுள் தான் அவருடைய ரூபமாக அவருக்கு தெரிகிறார். புரியுதாங்க சொல்கிறது? அப்போது எல்லாக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறதுனால நீ குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதுனால உனக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த காம குரோதங்கள்
இதுங்களெலாம் நம்ம வந்து போராடணும் இல்லையா? அப்போது நம்ம நிறைய பற்றுக்கள் நம்மக்கிட்ட வந்துட்டு நமக்கு வரும். என்ன நம்ம இதெல்லாம் நம்ம வந்து கடந்து நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி போகணும். சரிங்களா? அப்போ காட்டில் துறவியான தனியாக நீ வந்துட்டு காட்டுக்கு வந்து தூரம் போயிட்டு நீ வந்துட்டு கடவுளை அடையணும் அப்படின்ட்டு பிரார்த்திப்பதை விட நீ வந்துட்டு இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு நான் வந்து கடவுளை அடையணும் அப்படின்ட்டு நீ வந்துட்டு நினைக்கிறதும் இல்லை அதுக்கான முயற்சிகளை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கோட்டைக்குள்ளே இருந்து இது போர் செய்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி. ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய நோக்கத்தை வந்துட்டு திசை திருப்பவில்லை பல நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபேமிலியில் வந்துட்டு இருக்கும், நடக்கும். சரிங்களா? ஆனால் அது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு புறம் தள்ளிட்டு நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி மட்டும் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் அது, இல்லைங்களா? அதனால் நீ வந்துட்டு உண்மையான ஒரு வீரனாக நீ இருக்க அப்படின்னா நீ ஃபேமிலியில் நீ இருந்து நீ வந்துட்டு உன்னுடைய குறிக்கோளை நீ வந்துட்டு அடையணும். அதுதான் வந்துட்டு உண்மை. அதான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு அழகு அப்படின்ட்டு சொல்கிறார். என்ன அது என்னென்னா அவங்களுடைய பாவ புண்ணியங்கள் கர்மாக்கள் வந்துட்டு கரிச்சி அப்புறமா தான் அவங்க கடவுளை போய் சேர முடியும். சரிங்களா? அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லை, ராமர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு தெய்வத்துடைய அவதாரம் உண்டு இல்லையா? திருமணுடைய அவதாரம். இப்போது இந்த உலக மக்களுக்கு ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு இருக்கவங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கடவுளுடைய அவதாரமான ராமன் மூலமாக அந்த கடவுள் வந்துட்டு நமக்கு அவர் வாழ்ந்து காமிச்சிருக்கார், இல்லைங்களா? ஒரு துறவிய காட்டில் போயிட்டு உட்காந்துக்கிறது அவருக்கு சந்தோஷம்தான், இல்லைங்களா? ஆனால் ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் வருஷம்தான் அவர் வந்துட்டு அவருடைய மனைவி கூட வாழ்வார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து காட்டுக்கு போயிடுறாரு. காட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை வருது இல்லையா? அந்த சீதாம்மா வந்து தூக்கி போயிட்டாங்க. அப்புறம் அங்கேயே மீட்டு கொண்டு வந்து திரும்பவும் அவர் வந்துட்டு நாட்டுக்கு வராரு. நாட்டுக்கு வந்த அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மக்கள் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தவறாக வந்துட்டு சொல்கிறாங்க சீதாவை. அப்போது சொன்ன அப்புறமா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருடைய மனைவியை அவர் வந்து பிரிஞ்சு வாழ்கிறார் இல்லையா? அப்போது அவர் டோட்டலாக பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு 1-2 வருஷம் மட்டும்தான் அவர் வந்துட்டு அவருடைய ஒய்ஃப் கூட வந்து வாழ்ந்திருக்கார் இல்லையா? மீதி காலங்கள்லாம் அவர் வந்துட்டு தனியாக தான் வாழ்ந்திருக்கார் இல்லையா? அது எவ்வளோ வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லாமே இருந்தும் ஆனால் அது அவங்களுடைய அன்பு கிடைக்காம அவங்கள போய் பார்க்க முடியாமல் அவர் வந்து அதை ஏக்கத்திலேயே வந்து வாழ்ந்திருக்கார் இல்லையா? அப்போ கூட வேறு ஒரு மனைவியோ அவர் வந்து தேடி போகலை இல்லையா? அப்போது அது வந்து இப்படி தான் இருக்கணும். அப்போ வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ராமர் வந்துட்டு வாழ்ந்து காமிச்சிருக்கார் இல்லைங்களா? அதுக்கு தான் அந்த ராம அவதாரத்துடைய நோக்கமே வந்துட்டு அதுதான் இல்லையா? ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் இல்லையா? அந்த நோக்கத்துக்காக வந்தவர் தான் ராமர். அப்போது அது மாதிரி வந்து வாழ்ந்து காமிச்சதுனால தான் நம்ம இன்னி வரைக்கும் நம்ம அவருக்கு நம்ம பேசுவோம் இல்லையா? கம்பராமாயணம் நமக்கு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு இதுவே நமக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா? அது மாதிரி வந்து ஃபேமிலியில் இருந்து நம்ம கடவுளை அடையணும்னு நினைக்கிறது, கடவுள்கிட்ட போய் சேர்றதுங்கிறது அது கோட்டைக்குள்ளே இருந்து நம்ம
பல பேர் நம்ம குருக்களம் தான் அந்த ஃபேமிலிங்கிறது. அப்போது அந்த ஃபேமிலியில் இருந்து நம்ம அந்த கடவுளை நம்ம வந்து நம்ம நினச்சி நம்ம கடவுள் போயிட்டு அடையணும்னு நினச்சி அதை வந்து நம்ம சாதிக்கிறதுங்கிறது மிக வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பல துறவிகள், பல முனிவர்கள், பல ரிஷிகள், இவங்க எல்லாரையும் விட நம்மளாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு வேண்டும் அந்த. சரிங்களா? நன்றி. சரிங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறை நோக்கத்தில் வந்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்து மற்றவங்களுக்கு தான் வந்துட்டு ஒரு அதிகமான வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து தனக்குன்ட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஒரு நன்மையை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த கடவுள் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு. சரிங்களா? அதுதான் வந்து கடவுளுடைய ஒரு கிருபையை வாங்குறதுக்கான வந்து ஒரு ஈஸியான வழி இது. ஓகேங்களா? நன்றி.